நீங்களா யாருடா? How do I tell you? ஹலோ, வெல்கம் டு another வீடியோ ஆஃப் பிரிச்சு மேலும். இந்த வாட்டி வந்து பறந்து போ அந்த படத்தை பத்தி பேசலான்னு இருக்கும். தியேட்டர்ல பார்த்துட்டு அடுத்த நாளே பேசலாம்னு நினைச்சு தள்ளி போய் ஒரு மூணு நாலு வாரங்கள் ஆயிடுச்சு. 3-4 வாரங்கள், ஒரு மாசமே ஆயிடுச்சு. சரி, நான் கொஞ்சம் கணக்குல வைக்க அதெல்லாம் எங்கேயும் போயிடுச்சு. விடுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த முக்கியமான படங்கள் இதுவும் ஒண்ணு. டைரக்டர் ராமோட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சீன்ஸ் இல்லாம லைட் ஹார்டட் மூவி. நாங்க தியேட்டர்ல பார்க்கும்போது நாங்க சுற்றுலா பயணம் எங்கன்னா போயிட்டோமா இல்ல பார்க்குக்கு எங்கன்னா போயிட்டோமான்னு தெரியாத அளவுக்கு ஒரே குடும்பங்கள் கூட்டம். இன்டர் பிளாக்ல வந்து ஸ்கிரீன் அண்டெல்லாம் குழந்தைலாம் ஏறி வாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஃபேமிலி வந்துட்டாங்க. ஜாலியா இருந்தது படம் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு லைட் ஹார்டடா இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லலாம். குடும்பங்கள் கொண்டாடும் படம்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு அது நிஜமாலே அதுதான். திருவிழா ராம் எடுத்ததுதான் நம்மளுக்கு அதுல ஒரு பெரிய விஷயம். ராம் இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாரா அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நம்ம ஆல்ரெடி ராம் சாரோட லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கட்டது தமிழ், கரமணி, அன்பா, பேரன். சோ இந்த மாதிரி படத்துல வந்து ஆக்ட்ரஸோட டாப் பொட்டன்ஷியலை வந்து புல் பண்ணி அவரை படம் எடுத்திருப்பாரு. நமக்கு வந்து சிவாவை பத்தி தெரியும். அவருக்கு காமெடி படம் தான் நிறைய பண்ண முடியும். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடி ஸ்பூஃப், அகில உலக சூப்பர் ஸ்டார், நடன புயல், பிரபுதாவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர். அவர் வந்து ராம் சரோட கதைக்கு சூட் ஆவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அவருக்கேத்த கதை இல்ல, கதைக்கேத்த ஆள் தான் பார்த்தா சிவா. அது அந்த யதார்த்தமா இருக்க சரி, அந்த ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் சொல்றது. அது வந்து வேற யார் பண்ணியிருந்தாலும் வந்து நம்ம ஏத்துக்க முடியுமான்றத விட பார்க்க அப்பீலிங்கா இருந்திருக்காது. அதான் ஒரு பெரிய இன்னசென்ஸ் தேவை அது கேரக்டருக்கு. அது பெர்ஃபெக்ட்டா அது சிவாக்கு. இஎம்ஐ ஏஜென்ட் பார்த்து பயந்து ஓடுவாங்க. அது அவன் ஆனா எங்க போனாலுமே இல்ல, அந்த பையனும் சரி சிவாவும் சரி சொல்லும் போதுதான் ஒரு பைக் ரைடு வந்திருக்கோம், ஜாலியா இருக்கு அப்படிதான் அது இருப்பாங்க. 3 ஸ்டோரியா ரிவீல் ஆகும் ஒன்னொன்னும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி, ஒரு பிளாட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பையனோட லைஃப் ஒரு தனி வீட்டுல லாக் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க அவனை. அங்கதான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அவன் ஒரு ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, அந்த வீட்டுக்குள்ள அவன் தனியாவே இருப்பான். அவனை கூட்டிட்டு ஒரு மாதிரி லாக் பண்ண ஒரு பேர்ட் மாதிரி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சிவாவை மீட் பண்ணி சிவாவை கூட்டிட்டு இவன் வீட்டை விட்டு போயிடுவான். அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி வெளியே போகும்போது தான் அந்த இஎம்ஐ ஏஜென்ட்டை பார்த்துட்டு பயந்து ஓடி அவங்களோட தாத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க. டீயே குடிச்சிருக்க மாட்டான்டா அவன் சொல்லுவான். அதை ஃபர்ஸ்ட் டீ குடிக்கிற தாத்தா கிட்ட சொல்லுவான், தேங்க்யூ கிராண்ட்பா. அங்க இருந்து கோயம்புத்தூர்ல அவங்க ஒய்ஃப் ஸ்டோரி ரிவீல் ஆயிடும். அங்க ஏன் ஒர்க், எதுக்கு போயிருக்காங்க, அங்க என்ன ஒர்க், இதெல்லாம் 3 பேர் அந்த ஃபேமிலி ஒர்க்கிங் ஸ்டைல் காட்டுறது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா மிடில் கிளாஸ் லைஃப்ல சூட் ஆன மாதிரி இருக்கும். அப்பா வந்து அந்த ஆர்கானிக் எண்ணெய் இதெல்லாம் விற்கிறது, ஊறுகாய் இதெல்லாம் விற்கிறவங்க. அம்மா வந்து சேலை விற்கிறவங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு மணி அந்த பையன் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது இருக்கும். ஆனா இந்த படத்தோட பிளாட் வந்து இவ்வளவு மணி இன்வெஸ்ட் பண்றீங்களோ, ஒரு டைம் கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணீங்களா, அதுதான் கொஸ்டின் மார்க்கா இந்த படத்துல ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இன்னொரு விஷயம் இந்த படத்துல தோணுன்னா, ஸ்டார்ட் சேயிங் நோன்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. சில விஷயத்துக்கு நோ சொல்லி இருந்திருக்கலாமோ. அவங்க எல்லாத்துக்குமே அவங்க கேட்டதெல்லாம் அவங்க வந்து அவங்க அப்பா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. அது ஏன்னா அது அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம பையனுக்கு நாளைக்கு டைம் கொடுக்கல, நம்ம எதுவும் சொல்லிட கூடாதுன்றதுக்காக அவன் கேட்கறத வாங்கி கொடுத்து அதை மெட்டீரியலிஸ்டிக்காவே வளர்த்துட்டாங்க அவனை. இவங்க ஒரு இடத்துல ஒர்க் போயிட்டாங்க, அவங்க அந்த சேரிலாம் விட்டு போயிட்டாங்க. இவன் இதெல்லாம் வித்துட்டு இருக்கான், எண்ணெய் ஊறுகாய் வித்துட்டு இருக்காங்க. இது நடுவுல இவனை பேலன்ஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா அவங்களுக்கு தெரியும். பேலன்ஸ் தான் பண்ணுவாங்க, முடியல அவங்களால. அதுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றதுனால அவங்க வெளியே போயிடுறாங்க 2 பேருமே. அவனுக்கு லீவ் ஆக்சுவலா அவன் வந்து ஒரு குவார்டர்லி எக்ஸாம் லீவ்லயும் ஆஃபர் எக்ஸாம் லீவ்லயும் இருக்கான் 10 நாள்ல. அந்த 10 நாள்லயே ஒரு கிளாஸ்ல சேர்த்து அவனை என்கேஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சது. அந்த ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்றது, ஜென்னாக்கு மெசேஜ் பண்றது, அப்புறம் வந்து கிளாசிக் இஸ் வெரி போரிங், கேமுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கறது. ஏன்டா இதெல்லாம் பண்றேன்னு கேட்டா அவங்க கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதுன்றது. அதெல்லாம்
சின்ன பசங்க அப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணுவோமான்னு தெரியல. சின்ன இப்ப இருக்கிற பசங்க பண்ணுவாங்க, அது அழகா காமிச்சு. இல்ல ஏன்னா அப்ப மிஸ் வந்து இந்த சமப்புரியில திருப்பி சொல்லுங்கன்னு கேட்டா கூட நம்ம சொல்றதுக்கு யோசிப்போம்ல. அவன் எவ்வளவு தைரியமா பாருங்க எனக்கு கிளாஸ். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஃபேமிலி நம்ம இப்ப எல்லாமே எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்க, இப்ப நிறைய இது நடக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம 2 பேர் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டாலுமே நம்ம வீட்டுல ஆள் இருப்பாங்க, தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க நம்மள பாத்துக்கிறதுக்கு. சின்ன வயசுல சொல்றேன். இப்ப அந்த மாதிரி இல்ல. இன்னொரு பெரிய விஷயம்னா இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ், அதனால 2 பேரும் தனியா இருக்காங்கன்றப்போ அவனை என்கேஜ் பண்றதுக்கு வேற வழியே இல்லை. 2 பேரும் வேலைக்கும் போய் ஆகணும், இவனையும் பாத்துக்கிட்டு ஆகணும்ன்றப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் நடக்குது அந்த இடத்துல. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்காது, ஏன்னா நம்ம வீட்டுல ஆள் இருந்திருப்பாங்க, யாரா ஒருத்தவங்க நம்மள பாத்துக்கிறதுக்கு சூப்பர்வைஸ் பண்ண இருந்திருந்தாங்க. இப்ப அந்த இது கிடையாது சில்ட்ரன்ஸ்க்கு. இப்ப அதான் இப்போ நம்ம இருக்க பினான்சியல் நீட்ஸ்க்கு வந்து 2 பேரண்ட்ஸ் போய் வேலை செஞ்சாதான் முடியும். ஸோ அவங்க என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் கேட்கிற 4000 செருப்பு போர்டு எல்லாம் வாங்கிட்டு அப்பாவே போய் எல்லாம் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் இதெல்லாம் விட, காசு இதெல்லாம் விட அவனுக்கு வந்து அந்த எமோஷனல் நீட்ஸ் இருக்கு. இன்னொரு ஹியூமனோட கனெக்ட் ஆகுறது, அதான் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயத்துல தான் அவனுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. ஐயா அவன் எந்த அளவுக்கு அந்த இது இல்லாதவங்க உட்காந்து ஆய்ப்போ தெரியலங்க அவனுக்கு தரையில உட்காந்து. போயிட்டு அந்த பையன் சொல்லி கொடுப்பான், கல்லு 2 கல்லு வச்சு நடுவுல உட்காந்துருவான், ஜெட்டியா விடுறான். அப்புறம் ஜெட்டியா வந்துட்டு கக்கா போவான். அந்த விஷயமா இருக்கட்டும். அவன் அந்த திருப்பி சண்டை போடும் போது இவங்க வந்துட்டு அப்புறமா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணும்போது எனக்கு உங்க 2 பேரும் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவான். என்ன விஷயம்னா அவன் பாத்துட்டு வந்திருக்க விஷயம் அந்த மாதிரி. அவங்க 2 பேரும் அவங்க கூடியே இருக்காங்க, அந்த பையன் கூடியே இருக்காங்க, அவன் இங்க போய் விளையாடுறான், அந்த தெருவுல விளையாடுறான், அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லைன்றப்போ அந்த டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு அப்பதான் புரியுது. டிஸ்டன்ஸ்லயே இருக்கும் நம்ம பையன் கிட்ட இருந்து அப்படின்ட்டு அவன் ஐஸ்கிரீம் வாங்கிடுவான். சிவா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு எல்லாம் பண்றானா. அதுக்கப்புறம் இவங்க கூடவே இருக்கும்போது எனக்கு அது வேணும்னு கேட்பான். அப்போ வாங்கி அதை படுத்து சொல்ல வந்தேன். இப்ப கூடவே இருந்துட்டீங்களா, எனக்கு மோட்டிவ் ஸ்கேட் போர்டு வேணும்னுவா, கிராக் செருப்பு வேணும்னு கேட்பா. செருப்பால் அடி பண்ண கண்ட்ரோல் குழந்தைங்க மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பீரியட்ல அப்படிதான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்க வேற ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. எனக்கு 2-3 விஷயத்துல அவன் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப யூனிக்கா இருந்தது. அதான் ஒண்ணு வந்து அந்த மணியோட அவன் கேள்வி கேட்டது. இன்னொன்னு வந்து அந்த அவங்க அப்பா டான்ஸ் ஆடுவாரு, விஜய் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க, ஆடிட்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்ஈஸி ஆயிடும், ரொம்ப போகுதுன்ற மாதிரி அன்ஈஸி ஆயிடும். உடனே அவங்க நீங்க தான் ஜெயிச்சிங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு வந்து அத ஓப்பனா சொல்லிடுவான். இல்ல அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க உங்க அப்பா சூப்பரா ஆடினாரு, கை தட்டு, நீ நல்லா எல்லாம் ஆடினப்ப அவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போயினே இருப்பான். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல சார் நீங்க நல்லா தான், நீங்க அவன் சும்மா சொல்றாங்க, இல்ல அன்பு பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்ற விதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் அவனை அடிக்கிறதே அதனாலதான், பொய் சொல்ல கத்துக்கிங்க அந்த வயசுலன்ட்டு. அப்புறமா அது சேஞ்ச் ஆகுது. இல்ல அவன் பொய் சொல்ல மாட்டான்றது அது சேஞ்ச் ஆகுது. அவங்க அது ஒண்ணு. இன்னொன்னு அவ்வளவு சின்ன பையன் அவங்க மதனின்லா வீட்டுல வந்து பாட்டி வீட்டுல ஏதோ ஒண்ணு கேட்டுறாங்க, அது என்னன்னு கடைசி சொல்ல மாட்டாங்க, சொல்லிடுவாங்க, பைக்ல போகும்போது சொல்லிடுவாங்க. ஆனா கிளியரா சொல்ல மாட்டான். கேட்பான், அம்மா வேலைக்கு போறது தப்பா அப்படின்னு தான் கேட்பான். அந்த சின்ன வயசுல அவன் கேட்டுட்டு இல்ல நீங்க இருக்க கூடாதுன்னு கிளம்புற அளவுக்கு யோசிக்கிறது அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த சிவா எக்ஸ்பிளைன் பண்றதும் நல்லா இருக்கும். அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நினைக்கிறதுனா தப்பு, அம்மா வேலைக்கு போற தப்புன்னு அவன் சொல்லுவான். அது ரொம்ப நல்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அஞ்சலியோட ஹஸ்பண்ட் கேரக்டர். ஜென்டில்மேன் சார் வண்டியில வந்துட்டே இருப்பாங்கடா, பசங்க விளையாண்டுப்பாங்க, வண்டி எவ்வளவு வேகமா வருது, நவுந்து போங்கடா, ஒரு மேவர வண்டி. அது அவரு பூ கொடுத்துருவாருல, அதை வந்து அந்த பையன் சொல்றான் சாப்பிடும்போது, நீ மட்டும் கிரஷுக்கு பூ கொடுத்தியா, அப்ப நான் போனோம் அப்படின்னு. டக்குனு அஞ்சலிக்கு அது ஒரு பயமே இருக்காது, ஜாலியா ஹேண்டில் பண்ணுவா. இவரு இல்ல சார் சார் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் சொல்றாரு, செமையா இருக்காது அவருக்கு. அதுதான் சொல்றல, அவருக்கு நம்பிக்கை இருக்கு இவன் நம்மள இது பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட்னே சொல்லலாம். ஷூ எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. ஆமா, செருப்பு காணாம போயிடும்ல, அதை தேட போயிட்டு இருக்கும், ஷூ எடுத்து வந்து குத்துருவாரு. இது அஞ்சலி கேட்கும், ஹோட்டலை விட்டு நீ என்ன பண்றீங்க,
நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன். நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன கேரக்டருமே. அது அப்புறமா இவன் அவங்க அப்பா தம் அடிக்கிறத பார்த்துட்டு ஓடுவான், காட்டுக்குள்ள ஓடிடுவான். ஓடிருப்பான். அங்க ஒரு சின்ன பையன் மேல மரத்து மேல உட்காந்துருப்பான். அவன் பேர்லாம் சூப்பரா இருக்கு. தர்மாதி கிரேட். தர்மாதி கிரேட். அப்புறம் அவங்க இவங்க கோயம்புத்தூர்ல வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு கூட இருப்பாங்கல்ல, அவங்க பேருமே செம்மையா இருக்கும். மைனா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து குருவி. எல்லாரும் பேருமே செம்மையா வச்சிருந்தாங்க. இதுல நிறைய 2-3 இடத்துல ஹியூமன்ஸ் நம்பலாம், அவ்வளோ ஒன்றும் தப்பு கிடையாதுன்ற மாதிரி காட்டுறது. ஒரு ரெண்டு மெயினா வந்து அந்த ஆட்டோ பேசுறது ஒண்ணு. அவரு 150 ரூபாய் கேட்பாரு. என்னன்னா இவ்வளவு கேக்குறீங்க, இங்க இருக்கிற இடம் தானே, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது பைக்காரன் பின்னாடியே வரான். நீ உட்காருமா, காசு நீ எவ்வளவு கொடுக்குறியா குடும்பமா வாவான்ட்டு கூட்டு போறது அது வந்து. அப்புறம் இவங்க பையன் பத்தி போன் பேசுனதுக்கு அப்புறம் அந்த பாட்டி கொஞ்சம் குறைச்சு கேட்டிருப்பாங்க புடவை. 900 ரூபாய் கேட்பாங்க. 2500 ரூபாய்க்கு சாரி கூப்பிட்டு கொடுத்துருவாங்க அவங்க கேட்ட விலைக்கு. அதுக்கப்புறம் பஸ்ல சென்னை கிளம்பும் போது அந்த பாட்டி பஸ் ஸ்டாப்ல என் பேத்தி ஊருக்கு போனாங்க, அவங்க பேத்திக்கு அந்த புடவை கட்டி என் பேத்தி தேவதை மாதிரி இருக்காளா போட்டோ எடுத்து. அதெல்லாம் சொன்ன இதெல்லாம் அழகா இருக்கும். ஒண்ணு. 2 இன்னொன்னு வந்து அந்த அவங்க கடையில வேலை பாக்குற அந்த பொண்ணு கல்லாப்பட்டி எடுத்து போற சீட்டு, அதுவும் சூப்பரா இருக்கும். மொத்தமா அந்த காசு கொடுத்துருவாங்க கடைசியா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு. அதெல்லாம் ஹியூமன்ஸ். அவரோட இன்டர்வியூலயே தெரியும்ல அவர் பேசுறது ஹியூமன்ஸ் பத்தி பேசுறதுலாம். இதெல்லாம் வந்து படத்துல அங்கங்க இருக்கிறது எல்லாருமே மோசம் இல்ல அப்படின்ற மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது. நல்லா அந்த குட் ஒரு ஃபீல் குட்டா இருந்தது பார்க்கும்போது. இன்னொரு நிறைய சீன் நல்லா இருந்ததுடா. ஒரு இடத்துல போயிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க வீட்டுல, அவங்க பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பிட்டு போயினே இருக்கும்போது அப்பதான் எம்பரர் பார்ப்பாங்கல்ல. எம்பரர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல மழை பெய்ஞ்சுனே இருக்கும், அந்த இடத்துல மழை பெய்யாது. அது செம்மையா காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த ஃபீல் நான் பாத்திருக்கேன் சின்ன வயசுல. அது செம்ம ஃபீல். அது அவன் சொல்லுவான், டேய் நான் என் வயசுல இப்பதானே பாக்குறேன், சீக்கிரம் ஏத்துதான் தூங்கிட்டு இருப்பான். இப்போ இன்னொரு விஷயம் இந்த படத்துல நான் இது பேசவில்லை பாருங்களேன். சிவாவும் அவங்க பையன் வந்து இந்த ஜேர்னி இருக்குல்ல, சிவா வந்து அவன் பார்க்காத விஷயத்தையும் நிறைய பார்ப்பான். அவன பையனை பத்தி நிறைய புரிதல் இருக்கும். அவன் பையனை பத்தி இத்தனை வருஷம் அவன் கூட இருந்திருப்பான். அவனுக்கு இதெல்லாம் அவனுக்கு பண்ண தெரியணும்னு சொல்லிட்டு அவன் பையனும் புதுசா கத்துப்பான், இவனும் புதுசாக நிறைய விஷயத்த கத்துப்பான். மலை மேல உட்காந்து இருப்பாங்கடா. அப்பா நீயும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேமா? ஆமாடா. ஏன் உங்க அப்பா அதெல்லாம் கூட்டு இல்லடா, நான் எங்க அப்பா இந்த மாதிரி கூட்டு போனது இல்ல. அதெல்லாம் செமையா. இன்னொன்னு அவன் எல்லா வாட்டியும் மலை மேல ஏறினோடனே சிவா கோவப்படுவான். ஓகேவா, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல மட்டும் மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் இவன் கீழே இறங்குனதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவான். அவனுக்கு இறங்க தெரியும், அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏய் அவன் ஃபர்ஸ்ட் இறங்கி சூப்பர். இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு காமெடி சீன் ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, சிவா வந்து ஒரு பேக தூக்கின்னு ஓடுவான். துரத்தின்னு ஓடுவான். ரொம்ப தூரம் ஓடி ஒரு படத்துல போயிட்டு ஏதோ பாலைவனத்துல இருக்கப்ப படுத்து தண்ணி, அப்புறம் அங்க இருந்து நடந்து வருவான். ஒய்ஃப பாத்துருவாங்க. அவங்க கிட்ட ஒரு பை இருக்கும்ல, அந்த பைய வாங்கி அதுல ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ஒய்ஃப் தண்ணி இருப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை புடி குடிப்பாடா, அதுவும் உள்ளதான். ஆமாடா சாத்தானே, வேற எங்க இருக்கும். இதுல ஒருத்தர் முட்டி வலி, அப்பாவுக்கு முட்டி வலி, அம்மாவுக்கு ஆஸ்துமா இருக்கும். 2 பேரும் மலை ஏற விட்டுருவான். இவன் 3வது மலை ஏறான், அதனால அவனுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க ஆஸ்துமா இருக்கும். அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே அவங்க இன்ஹேல் பண்ணுவாங்க. அந்த பலூன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஒரு மலை ஃபுல்லா ஏறி வருவாங்க. அது அவங்களுக்கு பெருசா மூச்சு வாங்காது. அதெல்லாம் அவங்களுமே எந்த விதத்திலுமே எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஐயோ நம்மளால முடியாதுன்னு பேக் பண்ணினே இருந்தவங்க. இந்த சின்ன பையன் வந்து அவங்களை ஓரளவுக்கு வெளில கொண்டு வந்த ஃபீல், அந்த சீன் எல்லாம் நல்லா இருக்கும். அத அவங்க அங்கேயேதான் காமிச்சுனே இருப்பாங்கல்ல, நம்ம கோயம்புத்தூர்லயே காமிச்சுனே இருப்பாங்க. அவங்க இங்க வந்து அப்புறமா ஒரு கேஆர்டிக்கு ஒரு இது நடக்கும். மேல பத்துட்டு இருப்பான்டா, தூங்கிடுவா. கல்ல தூக்கி அடிப்பாங்க, காலை தூக்கி எட்டி ஒண்ணு விடுவாங்க. அவன் ஸ்விமிங் பண்ணி அந்த எண்டுக்கு போயிருவான். சிவாவுக்கு படத்துல நின்றுட்டே இருப்பான். இவங்க போயிட்டு பின்னாடி போயிட்டு ஓடி வந்து நின்றுட்டு ஹேண்டுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. அது வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப சாந்தமா காமிச்சிருந்துருப்பாங்க. திடீர்னு அந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோடனே
ஓடுறது என்ன, நீச்சல் அடிக்கிறது என்ன, மலை ஏறுறது என்ன, ஏன்னா நீ ஆஸ்துமா பேசுறது இந்த கிக்க பைக்ல வந்தவன விட்டுருந்தாங்கன்னா அந்த ஆட்டோ நான் தேவையே பட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த படத்துல எண்டிங் காமிச்சது வந்து சூப்பரா இருந்தது. லாஸ்ட் ஷாட், ஏரியல் ஷாட். அதுல வந்து நம்ம வந்துடலாம், இந்த மாதிரி சிட்டில இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப ஜாதி கேட்பாங்களே, சரி ஓகே நம்ம நார்த் இந்தியா சைடு போயிடலாம். ஐயோ மதமும் கேட்பாங்க. சரி அப்ப நம்ம ஃபாரினுக்கு என்ன போயிடலாம், அங்க ரேஸ் பார்ப்பாங்க. அது சொல்றது எவ்வளவு பெரிய டைலாக், அது எவ்வளவு பெரிய டைலாக், எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சின்ன டைலாக்ல முடிச்சுக்கிறதுலாம் சான்ஸே இல்லை எனக்கு. அது அந்த படத்துல ஒரு மாதிரி அது நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல இருக்கும். அது படத்துல இவ்வளவு சூப்பரா, குழந்தைங்க படத்துல இத இவ்வளவு பொலைட்டா சொன்னது வந்து சூப்பரா சொல்லியிருப்பான். எங்க போனாலும் பிரிவினைகள் இருக்குதான், இருந்து அடாப்ட் பண்ணி வாழ்றதா வாழ்க்கைன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. என்னோட டேக்கவும் இந்த படத்துல பேரண்டிங் தான் மோஸ்டா சொல்றேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசுற மாதிரிதான், ஒரு பையனுக்கு வந்து அட்டென்ஷன், பையன்ல நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காதது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் தருதுன்றது. சோ இவன் வந்து அதை பாசிட்டிவ் வேல எடுத்துக்கிட்டான். அந்த பையன் வேற ஒரு இன்னொரு குழந்தை, அடலசன்ஸ்ல பார்த்த குழந்தை வேற வேல எடுத்ததால்தான் எப்படி கலகல போறன்றது தான் எனக்கு தோணுச்சு. அந்த எண்ட் ஆஃப் தி டே எதுல ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா பேரண்டிங்ல தான். பசங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம இருக்குதுன்றதுனால எவ்வளவு பெரிய இது. அதுதான் இவன் வயசு வந்து 8 வயசுல கரெக்டா அவனை பாத்தீங்கன்னா 13 வயசுல அவன் ஜேமியா மாறானா இல்லையான்னு தெரியும். இந்த இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, டேக்அவே இல்லாம படம் ஃபுல்லா ஒரு மாதிரி பயணங்கள் தான். பயணம் வேகமா போய்கிட்டே இருக்கும். கடைசியில அந்த ஸ்பிரிண்ட் லேப்னு சொல்லுவாங்க, வேகமா போயிட்டு கடைசியில உட்கார்ந்துருவாங்க, படம் முடிஞ்சிடும். பிரீஸியா இருந்தது படம் பிரீஸியா அதே மாதிரி முடிச்சுட்டாங்க. டைம் போனது சுத்தமா தெரியல. டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த படத்துல அவ்வளவு அழகா இருந்தது, எடுத்த விதமும் சரி, டைரக்ஷனும் செம்மையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ராம் கொடுப்பாருன்றதுலாம் கூட பாக்கல. நம்ம ராம் படம் போறோம் அப்படின்றதுதான் நம்ம மைண்ட்ல இருந்தே தவிர எக்ஸ்பெக்ட் படம் போனதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்படி வேகமா போய் கடைசியில அவங்க முடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சுவோமா? இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸ் பத்தி பேசுவோம் பிரிச்சு மேல. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் மூவிஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you. Bye bye.